பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல ஜாக் ஸ்பேரோவோட கையில பி அப்படின்னு ஒரு சிம்பிள் பதிக்கப்பட்டிருக்கும். இங்கிலாந்து வர்த்தக கப்பல்களை கொள்ளையடிக்கும் போது என் கூட மோதின கடற்கொள்ளை தானே நீ. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜாக் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அதாவது நம்ம பெக்கெட் கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த நாட்டுல இருந்து கார்கோஸை எடுத்து கொண்டு போய் மத்த நாட்டுல கொண்டு போய் கொடுக்கறது அண்ட் அங்க இருந்து கார்கோஸை எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் வேலையை அவரோட விக்கெட் விஞ்ச் கப்பல்ல செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்போ பெக்கெட் அடிஷனலா நிறைய பணம் கிடைக்கிறதுக்காக அங்க இருந்து அடிமைகளை புடிச்சிட்டு வர சொல்லியிருப்பாரு. ஆனா ஜாக் ஸ்பேரோவுக்கு இது சுத்தமா பிடிக்காது. புடிச்சிட்டு வர அடிமைகளை பாதியிலே அவுத்து விட்டுருவாரு. இதனால பெக்கெட் பயங்கரமா கடுப்பாகி ஜாக் ஸ்பேரோவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கி, இனிமே நீ எல்லார் மாதிரியும் ஒரு சாதாரண பைரட் தான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால வேட்டையாடப்படக்கூடிய ஒரு சாதாரண பைரட் அப்படிங்கிற மாதிரி அந்த பைரட்டை குறிக்கக்கூடிய அந்த பி அப்படிங்கிற அந்த சிம்பிளை சூடான இரும்பு மூலமா ஜாக் ஸ்பேரோட கையில பதிச்சிருப்பாரு. கொள்ளக்காரங்கிற முத்திரையை குத்துறதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கேன். அவனால நீங்க பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த விக்கெட் விஞ்ச் கப்பலை பெக்கெட்டோட ஆட்கள் அதை சுட்டு கடலுக்கு அடியில மூழ்கடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜாக் ஸ்பேரோ டேவிட் ஜோன்ஸோட டீலிங் போட்டு அந்த கப்பலை திரும்பவுமே கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல உடைஞ்சிருந்த எல்லா பாகங்களையும் பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து சரி பண்ணி அந்த கப்பலை தான் பிளாக் பெல்லா மாத்துவாரு. பிளாக் பெல் கப்பலுக்கு 13 வருஷமா கேப்டனா இருக்கேன். அது யாரால என்று மறந்து போச்சா? இந்த விஷயம் படத்துல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னாலும் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் நாவல்ல தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க.